ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து இந்த பூவை பாருங்கள். இது என்ன பூன்னு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே ஒவ்வொரு வாதுலையும் வந்து ஒவ்வொரு பந்து பந்தாக தான் பூ வருது. கட்டுனன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு வகையான மல்லிகைப்பூ அப்படின்னு சொன்னாங்க. இது உங்கள் ஊர் சைடு என்னென்ன பேர் சொல்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து எப்படின்னா, ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்குறோம். அவ்வளோ பூ வருது. டெய்லியுமே அவ்வளோ பூ இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பூ இருக்கா, பொறிச்சிட்டோன்னா இல்லாத மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்த்தோன்னா அவ்வளோ பூ இருக்குதும். நல்லா அழகாக இருக்குது. கட்டி வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கட்டுறதுக்குமே அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பரான செடி. ஒரே ஒரு செடி தான் அத்தை வச்சு விட்டாங்க. செம்ம சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மல்லிகைப்பூ மாதிரியே தான் இருக்குது. இது ஒரு வகையான மல்லின்னு அத்தை சொன்னாங்க. உங்கள் ஊர் சைடெலாம் இதுக்கு என்ன மல்லின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். மல்லிகைப்பூ அளவுக்கு வாசனை வராது. வாசனை பிடிக்காதுல ஒரு சிலருக்குலாம். அவங்க வந்து இந்த மல்லிகைப்பூ வச்சுக்கலாம். செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கட்டி வச்சோன்னா முல்லைப்பூ மாதிரி இருக்கும். ஆனால் மல்லிகைப்பூ வாசனை வந்து அந்த மல்லிகைப்பூ அளவுக்கு வாசனைலாம் வராது. கம்மியான வாசனை தான். நிறையா பேருக்கு வாசனை பிடிக்காது. ஆனால் இந்த பூ வச்சோன்னா பூவும் பிடிக்காமல் இருக்காது, வாசனையும் பிடிக்காமல் இருக்காது. செம்ம அழகாக இருக்கும். பூ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் இந்த பூ ரொம்ப பிடிக்குது. ஏன்னா சில பேருக்கு வாசனை வந்து தலைவலிக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நானே மல்லிகைப்பூ வந்து நிறையா வைக்க மாட்டேன். ஓரளவுக்கு தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு வாசனை வந்து ஒரு மாதிரி வாமிட் வரும். ப்ளஸ் வந்து தலைவலி ஆகிடும். ஆனால் இந்த பூ வைக்கும்போது அந்த வாசனை வந்து அவ்வளோவா இல்லை. அதனால் தலைவலி இல்லை. வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் மேக்ஸிமம் மல்லிகைப்பூ விரும்பி வைக்கவே மாட்டேன். எப்போவுமே முல்லைப்பூ இல்லைன்னா வந்துட்டு ஜாதி முல்லைன்னு சொல்லுவோம்ல, அது வைப்பேன். அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கனகாமரம் நம்ம வீட்டில் எப்போவுமே செடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வச்சுட்டே தான் இருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த பூ வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசை. கட்டி சாயந்தரம் ஆனால் நீட்டாக தலை சீவி இதை கட்டி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. டெய்லி போய் பார்ப்பேன். டெய்லி நம்ம தலையில் வைக்கிற அளவுக்கு பூ வந்துகிட்டே தான் இருக்குது. செம்ம அழகாக ஒரு 5 வாது இருக்குது. 5 வாதில் இவ்வளோ பூ பாருங்கள். இப்படி பந்து பந்தாக இருக்குது. இவ்வளோ பூ வந்தால் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். கட்டி வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது எனக்கு. செம்ம சூப்பராக இருந்தது. இந்த செடி யாருக்காவது வேணும்னா கூட சொல்லுங்கள். அத்தை இதோட வாது வந்து கட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி வைக்கிறேன். யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பலாம் தண்ணி தேவையில்லை. அளவாக தண்ணி, சின்ன இடம் இருந்தாவே போதும். அவ்வளோ பூ வருது. மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம். சின்ன இடம் வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு, அவங்களும் வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். சீக்கிரமே பூ வந்துடுது. தண்ணி அளவாக விட்டால் போதும். ஒரே ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அத்தை வைக்கிற இத்தினோண்டு செடியாக இருக்குது, இதில் எப்படி பூ வந்து எப்படி கட்டுறது அப்படி சொல்லி மாதிரி கேட்டேன். வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இதில் பாருங்க, அந்த வாதில் ஃபுல்லாக எவ்வளோ முக்கு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஒரு வாதிலையுமே அந்த பூ இருக்குது. அதுக்கு கீழே ஃபுல்லாக அப்படியே என்ன ஆகுதுன்னா முக்கு வந்துகிட்டே இருக்குது. அரும்ப ரொம்ப 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 செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ ஒரே ஒரு செடி தான் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்குறோம். செம்ம அருமையாக இருந்தது. அத்தை வீட்டில் முன்னாடி வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், அதனால் அத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ தான் வச்சாங்க. அதிகபட்சம் ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே சாசார்னு வளர்ந்துருச்சு. சீக்கிரமாக பூவும் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் மேக்ஸிமம் ஈவினிங் தலை சீவினா அவ்வளோ பூவெலாம் வைக்க விரும்ப மாட்டேன். இப்போ வந்து டெய்லியுமே இந்த பூ வந்ததுக்கப்புறம் வச்சுட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பூ பூத்துட்டே இருக்கும். முன்னாடியுமே நம்மளுக்கு கனகாமரமும் வரும். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கனகாமரம் நிறையா வரும். ஒரு 5-6 செடி இருக்குது. பூ வந்து இடையிலாம் வந்துகிட்டே தான் இருக்கும். பாருங்களேன், எடுத்து பாருங்களேன் எவ்வளோ முக்கு வருதுன்னு பாருங்கள். ஒரு 6 செடியில் எவ்வளோ அந்த ஒரு வாதில் பாருங்கள். ஒவ்வொரு வாதிலையும் அவ்வளோ அரும்பு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். பிடிச்சி காட்டுறது தெரியுது அவங்களுக்கு. இது ஃபுல்லாமே அந்த வாதில் ஃபுல்லாக முக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பார்த்தா நாளைக்கு எல்லாமே சூப்பராக இந்த அரும்பு எல்லாம் பாருங்கள். அங்கே இருக்குதா, அங்கே எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்குது. இது அடுத்தடுத்து வர்றச்ச வந்து செம்ம சூப்பராக இருக்கும். பூரா அப்படியே ஒவ்வொரு இதுலையும் நான் ஃபுல்லாக வந்தோடனே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எடுத்து போடுறேன். இது ஒவ்வொரு வாதிலையும் இந்த பூ பூத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் டெய்லி பொறிச்சிட்றேன்னா, அதனால் வந்து ஃபுல் வாதிலையும் பூ இருக்கிறச்ச வந்து நான் விட்றதே இல்லை. அந்தளவுக்கு விட்றதில்லை. எனக்கு அவ்வளோ ஆசை. பூனா சூப்பராக இருக்கும். பொறிச்சு நீட்டாக கட்டி வச்சுருவேன். தலை ஃபுல்லாக வைக்கிறது தான் வேலை. சில நாள்லாம் பார்த்திங்கன்னா நிறையாவே பூ கிடச்சிரும். 2 நாள் வைக்கிற அளவுக்கு. ஆனால் நான் ஒரே நாளில் ஃபுல்லாக பூவும் வச்சுருவேன். அவ்வளோ ஒரு ஆசை. சூப்பராக இருக்கும். அதுக்கும் அந்த பூ மட்டும் தனியாக கட்டுறதை விட நம்ம கனகாமரத்துக்கு இடையில வச்சு கட்டும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பியூர் ஒயிட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. முல்லைப்பூ மாதிரி இருக்கும் சில நேரம் பார்க்குறச்ச.
ஆனால் முல்லைப்பூ கிடையாது. இது ஒரு வகையான மல்லி. சூப்பராக இருக்கும் இந்த மல்லிகைப்பூ. யார் வீட்டிலலாம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்லா இருந்தது. நான் செடி வைக்கிறச்ச அத்தைகிட்ட இது எனக்கு வரப்போகுது அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன். அத்தை சொன்னாங்க, நீ வந்ததுக்கப்புறம் பாரு எப்படி இருக்குன்னு, உனக்கே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட மல்லிகைப்பூன்னு சொன்னோம், அந்த மல்லிகைப்பூ மாதிரியே தான் வரும், சரி அழகு வேணால் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த வாசனை வந்து ரொம்ப கம்மி, ஆனால் தலையில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் நான் வச்சுருக்க பார்த்து டெய்லி வச்சோன்னே ஒரு வேளை நான் பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வாங்கி வச்சுருக்கேன் நினச்சிட்டு டெய்லி வச்சுட்ருக்கோம். அதனால் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இது எங்கே வாங்கினா நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் போய் வீட்டில் தான் இருக்குது அப்படி சொன்னது நம்பவே இல்லை யாருமே. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி போய் காட்டினதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. 2-3 பேர் அதோட செடியோட அந்த இது கேட்டாங்க. தண்டு வெட்டி கொடுத்து அனுப்பிச்சேன் வர்றதுக்கு. அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, சூப்பராக வந்துட்டுருக்கு, இப்போ தான் தளைஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் தான் ஆச்சு. ஒரு 3 நாள் இருக்கும். இப்போ தான் லைட்டாக குச்சி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்துலலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் தலைய ஆரம்பிச்சிடும், நீட்டாக அழகாக வந்துடும். வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பூ வச்சிட்டிங்கன்னா நம்ம அடிமையாயிடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் பூவு. இந்த பூ வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு தெரில. நான் வச்சுருக்க பார்த்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.